ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்துட்டு மேபி இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது ஃபியூச்சர் டெக்னாலஜி பற்றி படிச்சிருக்கீங்க இல்லை ஏதாவது கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த வார்த்தையை கேள்விப்பட முடியும். அண்ட் ஃபியூச்சரை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில், அதாவது டிஜிட்டலாக கான்ட்ராக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இது ஏன் இடம், இந்த இடத்துல அவங்க பேரில் எழுதி கொடுக்குறதுல ஒரு கான்ட்ராக்டில் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேனுவலாக இருக்கும்ல, உங்களுக்கு ஃபிசிக்கல் காப்பியில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டிஜிட்டல் காப்பியில் ஒரு டிஜிட்டலாக ஒரு இதுவாக மாறி, அதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த விஷயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் இருக்கும். அண்ட் அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். இது என்னன்னா, இந்த விஷயம் நான் பண்ணேன்னா இந்த விஷயம் அங்கே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ரீ மோடில் என்கிரிப்ட் பண்ணி, எல்லாத்தையும் வந்து ப்ரீ மோடில் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு சொல்கிறதான். உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பர், ஓகேவா? நான் ஒரு வெப்சைட் டெவலப்பர். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கணும். சார் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மலாக பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுப்பேன். அந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு காசு அனுப்புங்க. இது வந்து ஒரு பேங்கோட இன்டர்மீடியட் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $1000 எனக்கு அனுப்புறீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து அந்த பேங்க் வந்து என்ன ஒரு மீடியம் ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு டேட்டாஸ் வச்சிருக்கிறதுக்கு, அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ண மாதிரி ஏகப்பட்ட அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், ஓகேவா? அவங்களுக்கு ஒரு செலவு இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து பிடிவான போய் ஒரு $1 or $2 அவங்க பிடிச்சிட்டு மீதி காசு நமக்கு அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கும். இப்படி தான் வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில். பட் Web 3.0 வெர்ஷன் 3ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்ன நடக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்னா, நடுவில் யாருமே கிடையாது, ஒரு பிளாக் செயின் இருக்கும், ஓகேவா? அந்த பிளாக் செயினில் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம வைப்போம். இது பிளாக் செயின்கிற ஒரு தட்டு மாதிரினா அதில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம வைப்போம். அதில் என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து இப்போ நீங்கள் தான் வந்து என்ன கொடுக்குறீங்களா, அதில் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எப்படி இருக்கணும், எனக்கு இவர் வெப் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு, இந்த க்ரைட்டீரியாலலாம் எனக்கு இந்த க்ரைட்டீரியா வச்சு எனக்கு ஒரு வெப் டெவலப் வந்து பண்ணி கொடுத்துருந்தவர் பண்ணி கொடுத்துட்டாரு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடும் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நம்ம டீல் ஓகே ஆகுது, இந்த டீல் போட்டோடனே நீங்கள் அந்த $1000 சென்ட் பண்ணோன்னா இந்த $1000 வந்து இந்த பிளாக் செயினில் இருக்கும். அண்ட் நான் உங்களுக்காக டெவலப் வந்து பண்ணுவேன், இந்த வெப் டிசைன்லாம் பண்ணுவேன், பண்ணி முடிச்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட் பார்ப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆச்சு அப்படின்னா ஆன உடனே அந்த காசு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னோட வெப்சைட்டை வாங்கிட்டு நீங்கள் என்னை ஏமாத்துறதோ இல்லை உங்ககிட்ட இந்த காசு வாங்கி நான் ஏமாத்துறதோ எதுவுமே நடக்காது. ஏன்னா இது டிஜிட்டலி ரெக்கார்டு, ஓகேவா? இங்கே இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நடந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா வந்து அது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மிஷின் லேர்னிங், ஒரு மிஷின். அதுக்கு என்ன கல்டிவேட் பண்ணியிருக்கோமோ, என்ன பண்ணி சொல்லியிருக்கோமோ, என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் அங்கே நடக்கும். அங்கே யாராலையும் எதையும் நடுவில் வந்து மாற்றிடலாம் முடியாது, ஓகே? அதுவும் இல்லாமல் அது பிளாக் செயினுக்குள்ளே இருக்குது. பிளாக் செயினுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு செக்யூரான டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். மேபி நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா வந்து பிளாக் செயின் என்னங்கிறத நீங்கள் ஐ கார்டு கொடுத்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அண்ட் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி பேங்கிங் சர்வீஸ், இது இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு மீடியமாக நீங்கள் எந்தெந்த இடத்த வைக்கிறீங்களோ, மீடியம் பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ட்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்க, உங்களுக்கு பொறுத்தா இந்த மாதிரி, அப்புறம் கேம் விளாடுறீங்க, ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் எல்லா செக்டார்ஸும் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு மீடியம் இருக்க தான் செய்வாங்க. அந்த மீடியம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வந்து பியர் டு பியர் 1-on-1 ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறோம். உங்களை நானே ஏமாற்ற முடியாது, ஏன்னா நீங்களும் ஏமாற்ற முடியாது. இந்த கான்ட்ராக்டில் நான் வந்து சைட் கேப்பில் ஏதாச்சும் வந்து இதில் லைட்டாக கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றினா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பிளாக் செயினில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சோம், அது ஒன்றே இன்வாலிட் ஆகும். ஏன்னா ஒரு பிளாக்ல இருக்கிறது இன்னொரு பிளாக்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகே இது தப்புன்னு புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து என்னங்கிறது நீங்கள் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ரொம்ப குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணிப்பேன். ஸ்டில் ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதான் இந்த மாதிரி பிளாக்ல அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஏமாற்ற முடியாது. அதனால இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஓகேவா? இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஆப்வியஸாக ஒரு பிளாக் செயினில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இது கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாக்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க வந்து கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி இருந்தாலும் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து உள்ளே வந்துடும். அண்ட் இப்போ மேஜராக வந்து பார்த்தா வந்து பிளாக் செயின்லேயே ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது. அதில் இந்த பிட்காயின், இந்த பிட்காயினுங்கிறது வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னா, எத்தீரியம்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது ஒரு பெரிய ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் பிட்காயின், ரெண்டாவது எத்தீரியம். இந்த எத்தீரியம்ங்கிற நெட்வொர்க்கில் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இப்போ செயல்பட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரும்போது எத்தீரியம் டிரான்சாக்ஷன்ல தான் வந்து அந்த இடத்தாண்டி நடக்கும்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் நான் மறுபடியும் இதை வந்து முடிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அண்ட் இது நீங்கள் வேறு யாராச்சும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் இதை சொல்லலாம், இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் மீ திஸ் பிரகாஷ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. Prak World.